ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையலில் அட்டகாசமான இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் பார்க்க போகிறோம். நான் அடித்து சொல்லுவேன், இந்த டேஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு 1 கிலோ பாம்பட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். தமிழில் வவ்வா மீனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 2 லெமன் ஜூஸை எடுத்துக்கிறேன். ஒரு கையளவு புதினாவை இடித்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கியூமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பூனில் போடல, அப்படியே கொட்டினேன். எக்ஸாக்டாக இது 1 ஸ்பூன் தான் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சக்தி தூளாக இருந்தால் கம்மியாக நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மசாலா பிரிஞ்சு போகாமல் ஒன்றா பைண்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம போடுறோம், வேறு எதுக்கும் கிடையாது. ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டு எண்ணெயிலே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு அப்படியும் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, ஊற்றாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வவ்வா மீன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த மீன் எவ்வளோ பட்டரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் வாங்கிட்டு வந்தது ரொம்ப தின் ஸ்லைஸு. ஸோ அது ரொம்ப நேரம் கூட எனக்கு எடுக்கலை குக் ஆகிறதுக்கு. மசாலா ஓரளவுக்கு பெரட்டினதுக்கப்புறம் மீனை இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து நீங்கள் மேலே முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி 2 சைடும் அப்ளை பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரியும் அந்த புதினா இலை அதோடு சேர்த்து குக் ஆகும்போது ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே மசாலா ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி பேட்சாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் தவாவில் தான் ஃப்ரை பண்ணேன். தவாவில் ஒரு கருவேப்பிலை அந்த ஸ்டெம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெம்மை நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. 2 மினிட்ஸ் தாங்க, அதுக்கு மேலே எடுக்காது. நான் எடுக்கும் போதே பாருங்கள் மீன் உடஞ்சிருச்சு. அவ்வளோ பட்டரியாக இருந்துச்சு, அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. லெமனையும் வெங்காயத்தையும் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.